சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை, பாராக்குகிறவன். இந்த ஒரு வார்த்தை கடந்த நாள் முழுவதிலும் தொடர்ச்சியாய் என்னுடைய இருதயத்தில் கடந்து வந்து கொண்டிருந்தது. பாராக்குகிறவன். வேதத்தை சற்று ஆராயும் பொழுது பாராக்குகிறவன் என்ற வார்த்தை பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவில், எசேக்கியாவில், சோத்திரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில், இன்னும் சொல்லப்போனால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு பண்ணுகிற பிரசங்கத்தின் கடைசி காலத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது இயேசு கூட இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். பாராட்டுகிறவன் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேசம் முழுவதும் ஏதோ சில பாராட்டுகிற வல்லமைகள் நம்மத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எரேமியாவில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். எரேமியா 48வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாராக்குகிறவன் எல்லா பட்டணங்களின் மேலும் வருவான், ஒரு பட்டணமும் தப்பி போவதில்லை, பள்ளத்தாக்குகளும் கெட்டு போகும், சமமான யாவும் பூமியில் அழிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். இங்கே எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறார், பாராக்குகிறவன் கடந்து வருகிறான், அவன் எல்லா பட்டணங்களின் மேல் இறங்கி வருகிறான், அவன் ஒருவனையும் தப்ப விடுவதில்லை. இந்த பாராக்குகிறவன் எல்லாத்தையும் அழித்து போடுகிறான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அதே 48வது அதிகாரத்தில் 3 முறை இந்த பாராக்குகிறவனை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் மறுபடியும் கர்த்தர் சொல்கிறார், பாராக்குகிறவன் கடந்து வருகிறான், அவன் உங்கள் திராட்சை தோட்டத்தின் மேல் வந்து விழுவான், அவன் உங்கள் பட்டணத்தின் மேல் வந்து விழுவான், அவன் உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து விழுவான், அவன் சகலவற்றையும் அழித்து போடுவான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். தானியேல் சொல்கிறார், அருவருப்பான பாராக்குகிறவன். இன்றைக்கும் நம்முடைய தேசம் முழுவதிலும், நம்முடைய பட்டணம் முழுவதிலும் ஏதோ ஒரு பாராக்குகிற வல்லமை அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகருடைய குடும்பங்களின் மேலே, அநேகருடைய வாழ்க்கையின் மேலே இந்த பாராக்குகிற ஆவி, இந்த பாராக்குகிறவன் கடந்து வந்து அநேக பிரச்சனைகளையும் அநேக கஷ்டங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இந்த பாராக்குகிற காரியத்தை அவன் எங்க ஸ்டார்ட் பண்ணானா? ஏதேன் தோட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணான். முதலாய் சந்தோஷமும் மகிழ்ச்சி ஆராதனையும் தேவனுடைய பிரசன்னமும் நிறைந்த இடத்தில் முதலாய் அவன் இந்த பாராக்குகிற வேலையை செய்ய ஆரம்பித்தான். ஆனாலும் ஏவாலும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவ சத்தத்தை கேட்பார்கள், தேவனோடு சஞ்சரிப்பார்கள், தேவனோடு உறவாடுவார்கள். இந்த காரியத்தை கெடுத்து போடும்படியாக சர்ப்பத்தின் ரீதியிலே பாராக்குகிறவன் உள்ளே கடந்து வர ஆரம்பித்தான். எப்பொழுது பாராக்குகிறவன் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கடந்து வந்து ஆரம்பித்தானோ, பைபிள் சொல்கிறது, அவர்கள் மேல் இருந்த தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. இந்த பாராக்குகிறவன் என் குடும்பத்தின் மேல் வரும் பொழுது, என் தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல் வரும் பொழுது, அவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவ மகிமையை, தேவ பிரசன்னத்தை என்னை விட்டு விலக்கி போடுகிறான். அப்ப ஸ்டார்ட் பண்ணவன் இப்ப வரைக்கும் கிரியை செய்யும். அருவருப்பான பாராக்குகிறவன் என்று நேரத்தில் வாசிக்க முடியும். அவனுடைய நோக்கம் என்னை பாராக்க வேண்டும், என் குடும்பத்தை பாராக்க வேண்டும், என்னுடைய தரிசனத்தை பாராக்க வேண்டும், என்னுடைய வாக்குத்தத்தத்தை பாராக்க வேண்டும். அவனுடைய வேலையை ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாராக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் சத்துருவானவன் எல்லா பட்டணத்தின் மேல் கடந்து கொண்டு இருக்கிறான். நமக்கு தெரியும், உலகம் முழுவதிலும் அழுகையின் சத்தம், உலகம் முழுவதிலும் மரணத்தின் சத்தம், உலகம் முழுவதிலும் பாராக்குகிறவன் கடந்து வந்திருக்கிறார். எல்லா பட்டணத்தின் மேல, எல்லா குடும்பத்தின் மேல, எல்லா தேசத்தின் மேல இந்த பாராக்குகிறவன் கடந்து வந்து அநேக குடும்பத்தை பாராட்டி கொண்டிருக்கிறார். அந்த காலை நேரத்தில் அப்பா சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை என்ன அப்படின்னா, பாராக்குகிறவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். எத்தனை வார்த்தை ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya.
அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பாராக்குகிறவர் வந்திருக்கிறது உண்மை. தேசத்தையும் வாழ்க்கையும் என் குடும்பத்தையும் பாராட்டும்படியாக அநேக அசுத்த ஆவிகளின் மூலமாய் பாராக்குகிறவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், பாராக்குகிற உணவே காற்றிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. யோபில் அந்த வார்த்தையை அழகாய் வாசிக்க முடியும். நான் வாசிக்கிறேன். யோபு எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாராக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, பாராக்குதல் வரும் பொழுது பயப்படாமல் இருப்பீர். என்னை சுற்றிலும் பல வீதியில் பாராக்குகிற அவன் வந்து கொண்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சொத்திரம், பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்குகிற சங்காரத்திற்கும் மரணம் அநேகருடைய குடும்பத்தை பாராட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் எடுக்கிற ஆயுதம் மந்திரவாதத்தின் மூலமாய் அநேக குடும்பத்தை பாராக்கி கொண்டிருக்கிறார். பிள்ளை சுயத்தின் மூலமாய் அநேக குடும்பத்தை பாராக்கி இருக்கிறார். வியாதி மூலமாய் அநேக குடும்பத்தை பாராக்கி கொண்டிருக்கிறார். கடன் பிரச்சனை மூலமாய் அநேக குடும்பத்தை பாராக்கி கொண்டிருக்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்க வாழ்க்கையை, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை இதுவரை பாராக்குகிறவன் எந்த ரீதியில் வந்து பாராக்கினாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, பாராக்குகிறவனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவன் வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் வெற்றி கொடியேற்ற வரைபடமாக இருக்கிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் என் லைஃப்ல பாராக்கின அத்துணை காரியத்தையும் இந்த மே மாதத்துல கர்த்தர் சரி செய்ய போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க லைஃப்ல எதையெல்லாம் பாராக்கி போட்டோம் உங்களுக்கு நல்லா தெரியும். யார் மூலம் அவன் பாராக்கினான், எதன் மூலம் பாராக்கினான். வேலை பார்க்குற இடத்துல உங்க வேலையை குறைப்பதற்காகவே அநேக மனுஷர்களை எழுப்பி உங்க வேலைகளை பாராட்டி விடுவான். உங்க குடும்பம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரக்கூடாது, உங்க தரிசனம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு அநேக மந்திரவாதத்தினால, பிள்ளை சுனியத்தினால அவன் இன்றைக்கும் அநேக பாராட்டுகிற காரியத்தை என் வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த மே மாதம் பாராட்டுகிறவனை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இந்த வார்த்தையை இப்படி சொல்கிறேன், பாராக்குகிறவனை கர்த்தர் இந்த தேசத்தை விட்டு புறப்பட பண்ண போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க. பாராக்குகிறவன் இந்த மே மாதம் உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு தேவன் புறப்பட செய்ய வல்லவராய் இருக்கிறார். அழகான ஒரு வார்த்தை ஏசாயாவில் போடப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். ஏசாயா 49வது அதிகாரம். ஏசாயா 49வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாராக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை. உன்னை பாராக்கினவர்களும் உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். எதை உன் குடும்பத்துல சத்துரு பாராக்கிறான்னு எனக்கு தெரியாது. யாருடைய வாழ்க்கையை, எந்த உயர்வை, எந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில அவன் பாராட்டினாலும் தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். ஆண்டவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார், இந்த மே மாதம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாராட்டின சகல வல்லமைகளை கர்த்தர் புறப்பட்டு போக சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாராக்குகிற அருவருப்பின் ஆவி இந்த தேசத்தை விட்டு கர்த்தர் புரட்டி போக போகிறார். அவர் புறப்பட செய்ய போகிறார். சொல்லுகிறேன், இனியும் நீங்கள் பாராட்டப்பட போவது கிடையாது. வியாதியினாலேயும் பிரச்சனையினாலேயும் கஷ்டத்தினாலேயும் சபைகள் பாராட்டப்பட போவது கிடையாது. காரணம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நிர்மூலமாக்குகிறவர்களையும் பாராக்குகிறவர்களையும் புறப்பட பண்ணுவேன். எத்தனை வராம சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். பாராக்கினவர்களை புறப்பட பண்ணுவேன். அந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தரிசனத்தை பாராக்கினேன், என்னுடைய ஆசையை பாராக்கினேன், என் விருப்பத்தை பாராக்கினேன், என் வாக்குத்தத்தத்தை பாராக்கினேன், என் எதிர்காலத்தை பாராக்கினேன், என் பிள்ளைகளை பாராக்கினேன், என் குடும்பத்தை பாராக்கினேன், எனக்கு வர வேண்டிய உயர்வை பாராக்கினேன். எல்லா அருவருப்பின் பாராக்கினுடைய வல்லமை இந்த நேரம் புறப்பட்டு போவதாக.
எல்லாரும் கண்ண மூடி சில விஷயங்கள் சோத்திரம் பண்ணி சொல்லுங்க. நீ செழிக்க செழிக்க உன் வீட்டில் அருவருப்பை உண்டாக்குகிற அந்த பாராக்குகிற ஆவி புறப்பட போகிறது. இந்த நேரம் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாராட்டி கொண்டிருக்கிற, உன் தரிசனத்தை பாராட்டி கொண்டிருக்கிற, உன் வாக்குத்தத்தத்தை பாராட்டி கொண்டிருக்கிற அநேக ஆவிகளை ஆண்டவர் புறப்பட செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன்ப்பா, இந்த நேரம் அவர்கள் புறப்பட்டு போகிறார், அவர்கள் புறப்பட்டு போகிறார். அப்படி சொல்ல போகிறவங்க நான் சொல்றேன். எத்தனை வராமல் சொல்லுங்க, நீங்க விசுவாசிங்க. பாராக்குகிறவன் புறப்பட்டு போக போவார். நான் எப்படி சொல்றேன், நம்ம தேசம் முழுவதும் இந்த கொரோனா என்கிற வியாதி அநேக குடும்பத்தை பாராட்டி கொண்டு இருக்கிறது. சபை எழுத வேண்டும், தேவ பிள்ளைகள் எழுத வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை பார்த்து, என்னுடைய கண்ணீரை பார்த்து, என்னுடைய பாரத்தை பார்த்து இந்த தேசத்தில் கிரியை செய்கிற இந்த அருவருப்பின் வியாதியை கர்த்தர் புறப்பட செய்ய வல்லவராய் இருக்கிறார். இத்தனை வராமல் சொல்றேன், அரசாங்கம் எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்தாலும் ஆண்டுடைய பாதுகாப்பு நடமாடுது. அரசாங்கம் எவ்வளவு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, மிலிட்டரி இருக்குது, பெரிய பெரிய படைகள் இருக்கிறது, பெரிய பெரிய ராணுவங்கள் இருக்கிறது, பெரிய பெரிய ஹெலிகாப்டர் இருக்கிறது, பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது. ஆனாலும் பாராட்டுகிறவனை அந்த ஆயுதம் தடுத்து நிறுத்த முடியாது. இந்தியா வல்லரசு நாடு என்று சொல்கிறார்கள், அமெரிக்கா உலகத்துடைய பெரிய வல்லரசு நாடு என்று சொல்கிறார்கள். ஆனால் கண்ணுக்கு தெரியாத பாராட்டுகிற ஒரு கிருமியை அந்த வல்லரசு நாடால தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தர் எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு சாமியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆயுதம் என் முழங்கால். எத்தனை ராமன் சொல்லுங்க, என் முழங்காலை நான் முடக்கும் பொழுது இந்த தேசத்தை பாராட்டி கொண்டிருக்கிறேன். எல்லா அருவருப்பின் ஆவியை இந்த நேரம் கர்த்தர் புறப்பட செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை ராமன் சொல்லுங்க, இங்க விசுவாசிங்க. ஏதோ உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உங்க தேசம் முழுவதிலும் அந்த அருவருக்கு பாராட்டுகிற வல்லமையை கர்த்தர் புரட்டி போட வல்லவராய் இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் வாழ்க்கையிலே பாராட்டி போட்ட காரியத்தை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதே ஏசாயா 49 அதிகாரம் 8 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 49:8 ஸ்தோத்திரம். பின்னும் கர்த்தர் அழுக்கிற காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளில் உமக்கு உதவி செய்வேன். நீ பூமியை சுதந்தரித்து ஸ்தோத்திரம் பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணுவேன். என் வாழ்க்கையில அவன் பாழாக்கி போட்ட எல்லா காரியத்தையும் சுதந்தரிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். கடந்த வருடங்களில், கடந்த நாட்களில் பாழாக்குகிறவன் உங்க வாழ்க்கையில் வந்து எவைகளெல்லாம் பாழாக்கி போட்டானோ நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிங்க. அவன் பாழாக்கி போட்ட அத்துணை காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் திரும்பவும் சுதந்தரிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்று, பாழாக்கினவைகளை சுதந்தரிக்க உதவி செய்வார். ரெண்டு, அதே ஏசாயாவில் வாசிக்கிறோம், பாழாக்கினவைகளை திரும்ப கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வசனம் வாசிக்க நேரம் இல்லாதபடினால நான் வேகமாய் சொல்லுகிறேன். இரண்டு, அவன் பாழாக்கி போட்ட எல்லா காரியங்களையும் திரும்பி கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில அவன் எவைகளை எல்லாம் பாழாக்கி போட்டானோ நீங்கள் விசுவாசிங்க. அவன் பாழாக்கி போட்ட அத்துணை காரியத்தையும் இந்த மே மாதத்தில் திரும்ப கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமென் சொல்றீங்க? சத்தமத்தோடு ஆமென் சொல்லுங்க. ஒன்று, பாழாக்குகிறவன் பாழாக்கி போட்டவர்களை சுதந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ரெண்டு, பாழாக்குகிறவன் பாழாக்கி போட்டவைகளை மறுபடியும் கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். மூன்று, பாழாக்கி போட்ட பாழாக்குகிறவன் அவன் இடித்து போட்ட காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாழாக்குகிறதை பயிர் நிலமாய் மாற்றுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகான தீர்க்கதரிசனமான வார்த்தை எசேக்கியேல் வாசிக்கிறோம். சொல்றோம், பாழான நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுவேன். இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில
உங்க குடும்பத்துல அவன் எதையெல்லாம் பாராட்டி போட்டானோ இந்த மே மாதத்துல பாராட்டி போட்ட அத்துணை காரியத்தையும் அவர் பயிர் நிலமாய் எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசி, நீ இருக்கிற பட்டணத்துல பாராட்டப்பட்ட நிலைமையில அல்ல, தள்ளப்பட்ட உடைக்கப்பட்ட நிலைமையில அல்ல, காய்ந்து போன நிலைமையில அல்ல, நீ எந்த இடத்துல பாராட்டப்பட்டாயோ அதே இடத்துல இந்த மே மாதம் கர்த்தர் உன்னை பயிர் நிலமாய் மாற்றுவதை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? விசுவாசி, கடந்த சில மாதங்களாய் சில வருடங்களாய் பாராக்குகிறவன் அருமையான பாராட்டுகிறவன் உன் வாழ்க்கையில வந்து எவைகளெல்லாம் பாராட்டி போட்டான். ஒன்று, நீ அதை சுதந்திரிக்க போகிறாய். 2, திரும்பவும் கர்த்தர் அதை கட்டி எழுப்ப போகிறார். 3, பாராக்குகிற நிலத்தை பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். 4, ஆண்டவர் சொல்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை ஆண்டவர் எசேக்கியேல் சொல்லி இருக்கிறார், பாழான நிலத்தை ஏதேன் தோட்டத்தை போல மாற்றுவேன். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹalleluya. விசுவாசி, கடந்த வருடத்தில் கடந்த மாதங்களில் உன் வாழ்க்கையை பாராட்டி போட்ட எல்லா பாராட்டுதலுக்கு பதிலாக இந்த மாதம் உன் வீட்டை உன் குடும்பத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். ஒரு ஏதேன் தோட்டத்தை போல உன் வீட்டை கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த மே மாதம் உன் குடும்பத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தள்ளி விட வேண்டிய அவசியம் கிடையாது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த இடத்துல உன்னை காய்ச்சி போன ஒரு காற்றை போல அழிக்க வேண்டும் என்று சத்துரு திட்டப்பட்டாலோ அவனுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளையும் ஒரு ஏதேன் தோட்டத்தை கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. விசுவாசி, உன் பிள்ளையை கர்த்தர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல, ஓ பிரைஸ் காட், ஹalleluya, உன் பிசினஸ் கர்த்தர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். பிசினஸ் செய்கிறவங்க, ஒருவேளை சம்பாதிக்கிற வேலை செய்யறவங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். கடந்த நாட்களில் ஒரு சம்பாத்தியத்தை பாராட்டுகிறவன் பாராட்டி போட்டிருக்கிறான். உன்னுடைய வருமானத்தை, உன்னுடைய பொருளாதாரத்தை, உன்னுடைய வேலையை அவன் பாராட்டி கொண்டிருக்கிறான். அந்த மே மாதம் அப்பா உனக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, அவன் பாராட்டின அத்துணை காரியத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல நான் மாற்ற போகிறேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க. உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளை பாராட்டப்பட்ட தேசம் அல்ல, என் பிள்ளை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. என் குடும்பம் பாராட்டப்பட்ட தோட்டம் அல்ல, என் குடும்பத்தை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். என் பட்டணம், என் தேசம், இந்த இந்தியா, இந்த உலகம் முழுவதும் பாராட்டுகிறவருடைய கையில் இருக்கிற பாராட்டப்பட்ட நிலம் அல்ல. இந்த உலகத்தை, எங்க இந்திய தேசத்தை இன்னொரு நாள் வரப்போகிறது கர்த்தர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்க விசுவாசிங்க. பாராட்டுகிறவன் பாராட்டி போட்ட அத்துணை காரியத்தை ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். இத்தனை விசுவாசிக்கிறீங்க. அது ஒரு பாராட்டுகிறவன் எந்த ரீதியில் வந்து பாராட்டினாலும் சபையே நீ பயப்படாதே, சபையே நீ பயப்படாத. காரணம், அவன் பாராட்டுகிற இந்த மே மாதம் நீ சுதந்திரிக்க போகிறேன். அவன் பாராட்டுகிற இந்த மே மாதம் திரும்ப கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறான். அவன் பாராட்டுகிற கர்த்தர் இந்த மாதம் பயிர் நிலமாய் மாற்ற போகிறான். அவன் பாராட்டுகிற இந்த மாதம் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த 4 வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீ சுதந்திரிக்க போகிற. ஓ பிரைஸ் காட், நீ பயிர் நிலமா, ஓ பிரைஸ் காட், இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன். நீ பயிர் நிலமா மாற போற. எந்த இடத்துல நீ காஞ்சி போன நிலைமையில இருந்தியோ, எந்த இடத்துல நீ தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தியோ, எந்த இடத்துல நீ தூக்கி எறியப்பட்ட மறக்கப்பட்ட நிலமா இருந்தியோ, எந்த இடத்துல சொந்தம் கரைகளால் நிரம்பின இடமா இருந்தியோ, அதே இடத்தை நான் பயிர் நிலமாய் மாற்றுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் நீயும் குடும்பமும் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற போகிறார். பழைய காரியத்தை யோசிக்காத, பழைய காரியத்தை சிந்திக்காத. இந்த நாள் பாராட்டின அத்துணை காரியத்தை அவர் ஏதேன் தோட்டமாய் மாற்ற போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாராட்டுகிறவங்க வரட்டும், என் பட்டணத்தின் மேல வரட்டும், என் தேசத்தின் மேல வரட்டும், என் வீடுகளின் மேல வரட்டும். நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் ஒண்ணே ஒண்ணு, அவன் எத்தனை முறை பாராட்டினாலும் அவன் பாராட்டின காரியத்தை ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இதுதான் அப்பா கொடுக்கிற தீர்க்கதரிசனமான வார்த்தை. பாராட்டுகிறவன் பாராட்டி போட்டதை இந்த மாதத்தில் ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். பயிர் நிலத்தை போல மாற்ற
திரும்ப ரீபில்ட்னா திரும்ப கட்டுவார். அவன் இடிச்சு போயிட்டால கடந்த மாசம் போன வருஷம் அவன் குடும்பத்தின் மேல ஒரு வேலையை ஒரு தரிசனத்தை ஒரு வாக்கு தத்தத்தை இடிச்சு போயிட்டால. நீ கவலைப்படாத, இந்த மாதம் திரும்ப கட்டி எழுப்ப போற, நீ சுதந்திரிக்க போகிற. எல்லாரும் கண்ணமூடி என்னோடு சேர்ந்து praise God, hallelujah. எல்லாரும் கண்ணமூடி எல்லாரும் ஒரு ரவானா சந்தராராவா சில நிமிஷங்கள் கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. hallelujah. பாராக்குகிறவன் தேசத்தின் மேல் கடந்து வந்து கொண்டிருக்கிறான். பாராக்குகிறவன் தேசத்தின் மேல் கடந்து வந்து விடுகிறான். சபையே, உன் குடும்பத்தை பாராக்கும்படி சர்ப்பத்தின் மூலமா, மந்திரவாதத்தின் மூலமா, பின் சூனியத்தின் மூலமா, அசுத்தாவிகளின் மூலமா, மரித்து போன ஆவிகளின் மூலமா இன்றைக்கும் அநேக பட்டணங்களை சத்துரு பாராக்கி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ யாராக இருந்தாலும் சரி, பாராக்குகிறவனை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேசமே, பயப்படாதே, பகிர்ந்து கைகூடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் பாராக்கின அத்துணை காரியத்தையும் இந்த மாதத்தில் நீ சுதந்திரிக்க போகிறார். அவன் பாராக்கி போட்ட அத்துணை காரியத்தையும் கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்ப போகிறார். அவன் பாராக்கி போட்ட அத்துணை காரியத்தையும் ஆண்டவர் இந்த மாதத்தில் பயிர் நிலமாய் மாற்ற போகிறார். அவன் பாராக்கி போட்ட அத்துணை காரியத்தையும் இந்த மாதம் ஏதேனும் தோட்டத்தை போல மாற்ற போகிறார். எல்லாரும் கண்ண மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ராமாடா சதா ராமா பாராக்குகிறவன் புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. தேவோராவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவோரா எலும்பும் மரமும் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா. தேவோராவே, நீ எழும்பும் பொழுதுதான் கிராமங்கள் பாழாகிற காரியத்தை தடுத்து நிறுத்த முடியும். தேவோராக்கள் எழும்ப வேண்டும். காரணம், கிராமங்கள் பாழாய் கொண்டிருக்கிறது. தேசம் முழுவதும் வியாதி வறுமையும் பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கண்மூடி சோபடுங்க, கண்மூடி சோபடுங்க. ஹல்லேலூயா. கண்மூடி சோபடுங்க, கண்மூடி சோபடுங்க. ஹல்லேலூயா. பாராக்குகிறவன் புறப்பட்டு போகிறான். பாராக்குகிறவன் புறப்பட்டு போகிறான். சொல்லுங்க. பாராக்குகிறவன் என் பிள்ளை விட்டு வெளியேறக்காண்டவன். என் தீர்க்கதரிசனமான வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணுங்க. பாராக்குகிறவன் என் பிள்ளை விட்டு புறப்பட்டு போகட்டும். பாராக்குகிறவன் என் கணவனை விட்டு, என் மனைவி விட்டு, என் தரிசனத்தை விட்டு, என் வாக்குத்தத்தத்தை விட்டு அவன் புறப்பட்டு போகட்டும். எல்லா உலகையும் புறப்பட்டு போகட்டும். அவன் பாராக்கிற அச்சும் மாற்றும் என்னை கொடுத்த மாற்றட்டும். என் லைஃப்ல, என்னுடைய ட்ரீம்ஸ்ல, என்னுடைய விஷன்ல அவன் எதையெல்லாம் பாராக்கி போட்டானோ அவர்கள் அத்தனையும் இந்த மே மாதத்தில் அவர்கள் ஏழை தோட்டமாய் மாறட்டும். நன்றியப்பா. ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தோணிக்கும். ஆனாய விண்மீனா அவர் கரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வரும். ஆனாய விண்மீனா அவர் கரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வரும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் தோணிக்கும். ஆனாய விண்மீனா அவர் கரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வரும். ஆனாய விண்மீனா அவர் கரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வரும். ஆயினிமையே பெறுவோமே, ஆசி தீர்ந்த பெறுவோமே. பாராள நன்மைகள் யாவும், பாராளும் வேந்தர் மன்யாரும். சிறைவாழும் மலரும், சீர்வாழும் மலரும், சீரோதி மகிமை தேடும். சிறைவாழும் மலரும், சீர்வாழும் மலரும், சீரோதி மகிமை தேடும். ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் சத்தமும் தோணிக்கும். ஆனாய விண்மீனா அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வரும். ஆனாய விண்மீனா அவர் சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு வரும். பாராள மண்மேல்கள் யாவும் பாலன் ஆளுகிற தேசமாய் மாறுகிறது. எஸ், பாராள மண்மேல்கள் யாவும் ஏழை தோட்டத்தை போல, பயணத்தை போல கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.
ஆண்டவரே, சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் பாழாக்குகிற அருவருப்புகளின் ஆவியின் கையிலிருந்து விடுவித்து போடுவீராக. அவர் பாழாக்கி போடப்பட்ட அத்தனை பாசம், அவன் பாழாக்கின அத்தனை இடமும் இந்த மாதம் ஏழை தோட்டத்தை போல, பயிர் நிலத்தை போல சுதந்திரிக்கிற இடமாக ஜனத்திற்கு மாற்றி தரப்போகிறபடி நான் சொல்றேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் பட்டணங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய மாற்றங்களை தரும். இயேசு கிறிஸ்துவின் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவரின் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் அவருடைய வருகை வரை அனைவரோடும் சுகமாக இருந்து நம்மை நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.